வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிலாம் கம்மி பண்ணலாம், எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், அண்ட் இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னென்னு தான் நம்ம டாக்டர் சொல்ல போகிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் லக்ஷ்மி டி ராஜன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ இல்லையோ, நானும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் மேம். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன தான்ப்பா வழின்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஸோ அது எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம்? அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயம் வரும்போது ஃபர்ஸ்ட் திங் வெளியில் வர்றது என்னென்னா நம்ம இமோஷன்ஸ் தான். சில பேருக்கு அது கோவமாக வெளியில் வரும், சில பேருக்கு அது அழுகையாக வெளியில் வரும். ஸோ இந்த இமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஆர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, நம்ம டெய்லி லைஃப்பில் ரெகுலராகவே நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், வில் யூ அக்செப்ட் தட் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ் இன் யூ? இஃப் ஐ சே, நீங்கள் நல்ல ஒரு நார்மலான ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு, நல்ல ஜோவியலாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய்ட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை யோசிப்பாங்க. கண்டிப்பாக ஆம் ஐ ரியலி ஸ்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு அனலைஸ் அண்ட் ரியலைஸ் தட் எஸ், I am under stress. அது it comes with self analyzation. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம பார்த்தோம் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். அது மாதிரி சிம்டம்ஸ் இஃப் வி ஆர் கெட்டிங் கண்டினியூஸ்லி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஐ எம் ஸ்ட்ரெஸ்டு, திடீர்னு அப்போ எனக்கு என்னவோ தெரில ஒரு பயம் வருது. சில பேருக்கு ஒரு சோஷியலாக ஒரு க்ரௌடாக பார்க்கும்போது ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும். ஃபியர் இஸ் அ வெரி வெரி நெகட்டிவ் ஃபேக்டர். ஸோ ஃபியர் இருக்குது அப்படின்னாலே எஸ், யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த செல்ஃப் அனலைசேஷன் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் எஸ் ஐ ஆம் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பிஹேவியரல் அவுட்பர்ஸ்ட்டாக அது வெளியில் வருது, கோபமாக வெளியில் வருது. இப்போ நிறைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கோபத்தை எப்படி நம்ம ஃபஸ்ட்டாக இம்மீடியட்டாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா கோபத்தால் நம்ம கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது நமக்கே தெரியல. கண்டிப்பாக அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வி மைட் ரியலைஸ் அது மாதிரி நம்ம பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணலாம். பட் முதல்ல பேசினதுக்கு உண்டான விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா சொன்ன வார்த்தைகள் என்றைக்குமே அள்ள முடியாதது. ஸோ கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஆங்கரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, கோபம் வர்றது எல்லாருக்கும் இயற்கை, அதை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த கோபம் எந்த அளவுக்கு பாதிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கோபம் வந்தால் பேசக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு கோபம் வந்தோடனே பேசக்கூடாது. எனக்கு கோபம் வந்துருச்சு, அடுத்தவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, நல்லா தெரியுது, ப்ளீஸ் கீப் குவைட், கீப் யுவர் செல்ஃப் ரிலாக்ஸ்ட் அண்ட் காம். அப்படியும் எனக்கு முடியல, எனக்கு எப்படியோ வாயிலேருந்து வார்த்தை வந்துடணும், எனக்கு விட்டாதான் ஐ எம் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த இடம், அந்த கோபம் உண்டாகிற அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது சில இடங்களில் நம்மளால் போக முடியாது, அதை கேட்டுட்டு தான் ஆகணும், அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும், நம்ம அந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். அந்த தண்ணி குடிக்கிறது, கடகட கடகடன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நம்மளால அந்த 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 சமயத்தில் வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா கோபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹெல்ப் பண்ணினாதான், நம்மளோட மைண்டோட சப்போர்ட் இருந்தாதான் கோபம் மேற்கொண்டு அதிகமாகும். ஓகே, ஒரு கிளாஸை நம்ம வீட்டில் நம்ம குழந்தை உடைச்சிருது, அது நம்ம ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட். நமக்கு அந்த கிளாஸ் ஒரு கிறிஸ்டல் வேஸ்ட்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட். அதை அந்த குழந்தை உடைச்சிருது அப்படின்னு சொன்னால், அது வாங்கின நேரத்துலேருந்து ஆரம்பித்து அது உடைஞ்ச நேரம் வரைக்கும் உண்டான அத்தனை ஈவெண்ட்ஸும் நம்ம மனசில் ஓடுறது இல்லையா, அதுதான் நம்ம கோபத்தை அதிகமாக்கும், ட்ரிகர் ஆகும். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் இல்லாமல் கோபத்தால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த சப்போர்ட் கொடுக்காம தண்ணியை குடிக்கிறது,
வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த கோவத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியும். அதையும் மீறி குறைக்க முடியலன்னு சொன்னால் இம்மீடியட்டாக கெட் இன் டு எ வாஷ்ரூம், லுக் அட் த மிரர், லுக் யுவர் ஃபேஸ் அட் த மிரர். அந்த கோவப்படும் போது என் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை நாமே பார்க்கும்போது தன்னால் சிரிப்பு வந்துடும். ஏன்னா கோவப்படும் போது யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாலாம் நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ சிரிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கோவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சி போயிடும். ஓகே. இது வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தண்ணி குடிக்கலாம், லுக் அட் த மிரர் அண்ட் லுக் அட் யுவர் ஃபேஸ். இந்த லுக் அட் த மிரர், கண்ணாடியை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். நாட் ஓன்லி டு கண்ட்ரோல் ஆங்கர். நம்ம நார்மலாக இருக்கும்போதே கண்ணாடியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேஸை நம்மளாலேயே பார்க்க முடியலன்னா எத்தனை பேர் நம்ம ஃபேஸை பார்க்குறாங்க? ஸோ ஸ்மைல் அண்ட் லுக் அட் யுவர் ஃபேஸ், யூல் ஃபீல் ஹாப்பி, யூல் ஃபீல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும். நம்மளை நாமே ரசிக்க கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இயற்கையை ரசிக்க முடியும். ஸோ அந்த லுக்கிங் அட் த மிரர் அண்ட் ஸ்மைலிங் அட் யுவர் ஓன் ஃபேஸ், யுவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன், இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பல மடங்கு கம்மி பண்ணும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் லைக் ப்ரீதிங் அவுட் த்ரூ யுவர் மவுத். இன்ஹலேஷன் பற்றி நான் சொல்லவே இல்லை. ப்ரீதிங் அவுட் த்ரூ யுவர் மவுத், இது மாதிரி வந்து இட் ரிலாக்ஸஸ் யூ டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ நம்ம வந்து நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்கோம், இந்த ஸ்ட்ரெஸ் பற்றி இது பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 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 1 ஹவராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் யூ சே ப்ரீத் அவுட் வித் யுவர் மவுத் அண்ட் யூ ஃபீல் எஸ் ஐ எம் பாடிலி ரிலாக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க, கேபின் முன்னால் இருக்கும், நெக்ஸ்ட் கேண்டிடேட் இஸ் மீ, நான் போயிட்டு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும். தட் டைம் எஸ் எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கேபின் வாசலில் நின்றுட்டு யூ ஜஸ்ட் ப்ரீத் அவுட் வித் யுவர் மவுத், ஒரு வேகமாக ரிலாக்ஸ். டெல் டு யுவர் செல்ஃப் ரிலாக்ஸ். நமக்கு நாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ பிகாஸ் மைண்ட் இஸ் த மாஸ்டர். சைக்காலஜி இட் செல்ஃப் இஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம மைண்டை நம்ம ரீட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோம், நம்ம மைண்டை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். whenever we are under stressful situations, just close your eyes for fraction of second, tell to yourself relax. மனசுக்குள்ளேயே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் we will get that instant energy. குளுக்கோஸ் குடித்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸு. அப்புறம் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு க்ரீனரியான இடத்துல தே கேன் கோ ஃபார் அ வாக். நல்ல க்ரீனரியான இடத்துல, இந்த பொல்யூஷன் இல்லாமல் நல்ல க்ரீனரியான ஒரு கார்டனில் வந்து தே கேன் கோ ஃபார் அ வாக். கொஞ்ச நேரம் அந்த இயற்கை காட்சிகளை சும்மா மனசில் எதுவுமே இல்லாமல் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதே வந்து இட் இஸ் எ டீஸ்ட்ரெஸ்ஸிங் திங். இல்லை இன்னும் சொல்லணுன்னா விமனுக்கு வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங் திங் வந்து ஷாப்பிங். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோன்னா ஷாப்பிங் போனோன்னா ஒன்றும் வாங்க வேணாம், ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணாலே வி ஆர் டிஸ்ட்ரெஸ்ட். ஸோ விமனுக்கு வந்து இட் இஸ் ஷாப்பிங் போகலாம். டி நகர், பாண்டி பஜார் சைடில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour to 1 hour சுற்றிட்டு வந்தாலே அடுத்த வீட்டுக்கு வந்து என்ன சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க மைண்டு வந்து தன்னால் தள்ளப்பட்டுரும். ஸோ கோயிங் அவுட் ஃபார் அ ஷாப்பிங், ஈட்டிங் எ சாக்லேட். ஓகே. ஸோ சாக்லேட் வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஒரு ஃபேக்டர். ஓகே. ஆமாம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாது. வென்எவர் யூ ஆர் மோர் ஸ்ட்ரெஸ்டு, ஒரு பிட் ஆஃப் சாக்லேட், எஸ் இட் ஹெல்ப்ஸ். அப்புறம் வந்து நிறைய இப்போ வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டு கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் எவ்ரி டைம். ஸோ திங்கிங் நம்மளோட அதாவது ஹாப்பி வேக்கு வந்து ஒரு மந்த்ரா, லைஃப் வந்து நல்லா இருக்கணும், லைஃப் வந்து எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதானே. என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், யார்கிட்டையும் யாரும் நான் கோவப்படவே கூடாது, எப்போதும் எனக்கு மன அழுத்தமே வரக்கூடாது, உடல் அளவுலையும் மனசளவுலையும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு மந்த்ரா என்ன அப்படின்னு சொன்னால், தாட்ஸ் மேக்ஸ் லைஃப்ஸ். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை எப்போதுமே பாசிட்டிவாகவே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வந்து பாசிட்டிவ் திங்கிங் கீப்ஸ் யூ ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் எவ்ரி டைம். எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து ஹேபிட் ஆகிறது அப்படின்னு சொன்னாக்க
habit, HABIT, habit இல்லையா? ஸோ வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தேர் இஸ் அ ஹேபிட் இன் யூ. ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் ஹேபிட் நம்ம எடுத்துக்கணும். ஏதோ ஒன் ஆர் தி அதர், சே சம் ஏ ரீசன் we are having that negative habit, I want to come out of it அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹெச் நான் ட்ரை பண்ணி ஹெச்சை எடுத்துட்டேன். a bit stays over there. Then I tried again and again and again. I removed a. Bit remains there. I tried again and again and again. B I removed. It is always there. எது வரைக்கும் நம்மளோட ஈகோ ஐ இருக்கோ அது வரைக்கும் it is there. ஸோ ஈகோவை பல இடங்கள்ல நம்ம விட்டு கொடுக்கலாம். நம்ம நிறைய நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே நம்மளோட ஈகோ தான். அவங்க அது மாதிரி நினச்சிருப்பாங்களோ, அவங்க இது மாதிரி நினச்சிருப்பாங்களோ, அது மாதிரி நம்ம ஈகோவை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் தான் அது. மூவிங் ஆன் டு டீனேஜர்ஸ். ஸோ டீனேஜர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சம் டைம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் டே வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு அவுட்டிங் போகலாம், இல்லை ஒரு மூவி போகலாம். மூவி ஹாலில் போயிட்டு ஒரு பிக்சர் பார்த்துட்டு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு டின்னர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து டீனேஜர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஐதர் வித் பேரண்ட்ஸ் ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட் ஹிம் ஹாவ் ஹிஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டோன்னு சொன்னாக்க தென் தேல் பி டீஸ்ட்ரெஸ்டு. அது மாதிரி. அண்ட் டாக் டு யுவர் டீனேஜர். டாக்கிங் பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் டீனேஜரை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து மீட்கணும் அப்படின்னா வந்து த பேரண்ட்ஸ் ஹேஸ் டு பி மோர் சப்போர்ட்டிவ் டு த டீனேஜர். பேரண்ட்ஸ் வந்து நீ இது படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட்டை வச்சுன்னு நீ இப்படி தூங்குறியே, வெளியில் போறியே, வாட்ஸ்அப் பார்க்குறியே, ஃபேஸ்புக்லேயே இருக்கியே அப்படிங்கிறது இல்லாமல் மேக் ஹிம் ரியலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் டைம். இந்த நேரத்தில் யூ குட் ஹவ் டன் தேட் இல்லையா, இது தேவையா இப்போது, நீ லீவ் த டிசிஷன் டு ஹிம். Put the ball in his court. Teenager பொறுத்த மட்டும் put the ball in his court. Let him take the decision. The call should be from his side. நீ படி அப்படின்னா அவன் படிக்க மாட்டான். நீ இப்போ என்ன செய்யலான் இருக்க, படிக்கலான் இருக்கியா, ஃபேஸ்புக் பார்க்கலான் இருக்கியா, நாளைக்கு டெஸ்ட்டு, நான் உன் இடத்துல இருந்தேன்னா படிப்பேன், நீ என்ன செய்யலாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. Always with the teenager, put the ball in his court. The call has to come from his side. Choice is his. அவங்ககிட்ட சொல்லும்போது கூட இது படித்தேன்னா நீ இந்த அளவுக்கு போகலாம், படிக்கலையா நீ எப்படி இருக்க போகிற, லைஃப்பில் நல்லா இருக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், நல்ல கை நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா இப்போ படி. இல்லை நீ இப்போ சந்தோஷமாக இருக்கணும், நான் டிவி பார்க்கணும், கேம்ஸ் விளையாடணும், மொபைல் கேம்ஸ் விளையாடணும்னு நினச்சா நீ நான் வாழ்க்கை ஃபுல்லாக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஸோ நீ என்னவா இருக்க போகிறன்றதை டேக் யுவர் கால். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். Always with the teenager, don't compel him to do anything. This is basic rule for the parents. Okay. Put the ball in his court, let him or her take his call. Okay. They have to come out with their decision. Yes, what is good for me. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய teenagers வந்து especially those who are in +1 and +2, they are more career oriented. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றின ஒரு கவலை இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸாக இருந்து அவங்களுடைய பயத்தை இன்னும் அதிகப்படுத்தாமல் டாக் டு தம், டெல் தம் தட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். யூ நோ வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பேரண்ட்ஸ் நோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். டெல் தம் போத் த திங்ஸ், லெட் தம் டேக் த கால். தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது ஸ்ட்ரெஸ் பற்றியும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் அ லாட் மேம். தேங்க்யூ ஸோ மச்.